இனி உறவுகளுக்கு காலை வணக்கம். இன்னைக்கு ஒரு சிம்பிளானது தான் ஒரு மஷ்ரூம் பிரியாணி பண்ண போறோம். நம்ம மஷ்ரூம் வந்து ஒரு பாக்கெட் இருந்தாவே போதும். மேக்சிமம் ஒரு 4 பேர் சாப்பிட்ற அளவுக்கு பிரியாணி பண்ணிடலாம். ମସରୁମ୍ ଖାଲି ଗୋଟେ ପ୍ୟାକେଟ୍ ରହିବ ତ ଠିକ୍ ରହିବ। ଆଜି ମସରୁମ୍ ବିରିୟାନୀ କରିବା ପାଇଁ ଯାଉଛି ଫଟାଫଟ ଏତେ ଜଲ୍ଦି ଗୋଟେ ପ୍ୟାକେଟ୍ ବିରିୟାନୀରେ 4 ଲୋକ ଖାଇବା କ୍ୱାଣ୍ଟିଟିରେ ଆମେ କରିବା ପାଇଁ ଯାଉଛେ। ଆପଣମାନେ ବି ମୋ କରିବା ଷ୍ଟାଇଲରେ ଫଲୋ କରନ୍ତୁ, ଟିକେ ଭଲ ରହିବ। எண்ணெய் ஊத்திட்டு நெய்யும் வந்து ஒரு கரண்டி போட்டிருக்கேன். அது மஷ்ரூம் பிரியாணின்றதால கொஞ்சம் நெய் நம்ம ஜாஸ்தியாவே போட்டுக்கலாம், இன்னும் நல்லா டேஸ்டியா இருக்கும். நெய் போட்டுட்டு நம்ம பிரியாணிக்கு என்னென்ன மசாலா போடுவோமோ அந்த மசாலா யூஸ் பண்ணிக்கலாம். அது கூட வந்துட்டு சோம்பு கொஞ்சம் போட்டோம்னா நல்லா இருக்கும்। ବିରିୟାନୀକି ଆମ କଣ କଣ ମସଲା ପକେଇବା ନା ସେମ୍ ମସଲା ପକେଇବା ପାଇଁ ଦରକାର। ସେ ସାଙ୍ଗରେ ଟିକେ ପାନମରି ପକେଇବା ଟାଇମରେ ବଢିଆ ଟେଷ୍ଟ ଆସିବ। କଣ ପାଇଁ ନା ଏଇଟା ମସରୁମରେ नॉन-वेज रे टिके पानमुरी पकीबा नहीं ना फिर भी बढ़िया स्मेल आसीबो। वेज रे ना आमे टिके मसाला बेसी पकीबा टाइम रे बोलो रहइबो। सेटा पे गोटे दालचीनी, गोटे बड़ो ब्लैक इलायची आ तेज पत्ता टिके, पानमुरी टिके आ लौंग टिके पकीबा पई दरकार। நம்ம நான்வெஜ்ல வந்து நிறைய இந்த மசாலாலாம் போடாம பண்ணா கூட அது ஸ்மெல் வந்து ரொம்ப ஜாஸ்தியா வரும்। இதுல வந்துட்டு கொஞ்சம் மசாலா ஜாஸ்தியா போடணும் மஷ்ரூம் பிரியாணிக்கு। ஒரு பெரிய ஏலக்காய், கருப்பு ஏலக்காய் போட்டிருக்கேன், பச்சை மிளகாய், பிரியாணி இலை, பட்டை, லவங்கம் எல்லாம் போட்டிருக்கேன், கொஞ்சமா சோம்பும் வந்து போடுவேன்। வெங்காயம் வந்து ரொம்ப மெலிசா கட் பண்ணியிருக்கேன்। ஒரு பாக்கெட் பிரியாணிக்கு வந்து 2 வெங்காயம்। வெங்காயம் ரொம்ப மெலிசா கட் பண்ணோம்னா சீக்கிரமா வெந்துடும்। ரொம்ப மெலிசாவும் இல்லாம ரொம்ப கனமாவும் இல்லாம மீடியமா இருந்ததுன்னா அந்த வெங்காயத்தோட ஸ்வீட்னஸ் இருக்கும்போது வந்து பிரியாணி சாப்பிட ரொம்ப நல்லா இருக்கும்। ବେଶୀ ପତଲା ବି କଟ୍ କରିବ ନାହିଁ, ବେଶୀ ମୋଟା ବି କଟ୍ କରିବ ନାହିଁ, ମିଡିୟମରେ ରହିବ ଟାଇମରେ ଠିକ ରହିବ। ଦିଟା ବଡ ବଡ ପିଆଜ ମୁଁ ୟୁଜ କରିଛି, ଗୋଟେ କଞ୍ଚା ଲଙ୍କା ଆଉ ରାଗ ଦରକାର ତ ଆଉ ବି ଗୋଟେ ଲଙ୍କା ଆଡ୍ କରିବ ତ ଠିକ ରହିବ। ଟିକେ ଲୁଣ ପକେଇକି ଭଲ ମିକ୍ସ କରିବା ପାଇଁ ଦରକାର। ପିଆଜ ବେଶୀ ପତଲା ରହିବ ଟାଇମରେ ସେ ସ୍ୱିଟନେସ୍ ଠିକରେ ରହିବ ନାହିଁ, ସେଇଟା ପାଇଁ ମିଡିୟମରେ ବିରିୟାନୀକି ସବୁବେଳେ ଚାପରରେ கட் କରିବ ନାହିଁ, ବଡ଼ ବଡ଼ கட் କରିକି ପକେଇବା டைம்ல बढ़िया ରହିବ। பிரியாணி செய்யும்போது வந்து எப்பவுமே சாப்பர்ல கட் பண்ணி சின்ன சின்னதா போடுவோம்னா கொஞ்சம் மீடியமா நம்ம பெரிய பெருசா கட் பண்ணதான் நல்லா இருக்கும்। வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினா போதும், கோல்டன் கலர்ல। 2 பெரிய பெரிய ஸ்பூன்ல வந்துட்டு நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிருக்கேன்। பூண்டு ஜாஸ்தியா இருக்கும், இஞ்சி கம்மியா இருக்கும், அந்த மாதிரி தான் நான் கிரைண்ட் பண்ணி வச்சிருப்பேன்। அது கூட வந்து கொஞ்சமா வினிகர் ஆட் பண்ணி வச்சிடுவேன், அதனால ஃப்ரிட்ஜில் வைக்கும்போது கெட்டு போகாது। இஞ்சி பூண்டு எப்பவுமே கெட்டு போகாது, இருந்தாலும் வினிகர் கூட வச்சா நல்லா இருக்கும்। நம்ம வெங்காயம் கட் பண்ண சாப்பர்லயே ஒரு பெரிய தக்காளி வந்து இதே மாதிரி பண்ணிடலாம்। அது கூடவே கட் பண்ணிட்டோம்னா சாப்பர்லயே நல்ல தக்காளி குழஞ்சு இருக்கும், நல்ல ஜூசியாவும் இருக்கும் இந்த சாப்பர்ல। ஆனா கை மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா கட் பண்ணணும்। இதுவும் நான் ஆன்லைன்ல தான் வாங்கினோம், ரொம்ப கம்மி ப்ரைஸ் தான்। ஆனா யூஸ் பண்றதுக்கு வந்து நம்மளுக்கு ரொம்ப மிக்ஸி எல்லாம் கரண்ட் எல்லாம் இல்லாத போது தக்காளி வெங்காயம் எல்லாம் ஜூஸ் மாதிரி கட் பண்றதுக்கு இது ரொம்ப நல்லா யூஸ்ஃபுல்லா இருக்கும்। குக்கும்பர் கட் பண்ணவும் நல்லா இருக்கும்। தக்காளி நல்லா குழஞ்சிட்ட மாதிரி ஆயிடுச்சு பாருங்க। ଟମାଟୋ ନା ଏମିତି କଟ୍ କରିବା ତ ବଢିଆ ରହିବ, ଭଲ ଜୁସ୍ ଟାଇପ୍ରେ। ଏଇଟା ବି ମୁଁ ଅନଲାଇନ୍ରେ କିଣିଛି। ଆଉ ପିଆଜ, ଟମାଟୋ, କାକୁଡି, କୁକୁମ୍ବର ସବୁ କଟ୍ କରିବା ପାଇଁ ଏ ଚାପର ନା ବେଶୀ ବଢିଆ ଅଛି। ଆଉ ଟିକେ କେୟାରଫୁଲ ରହିବା ପାଇଁ ଦରକାର। ଉପରେ ଗୋଟେ ହ୍ୟାଣ୍ଡେଲ ଦେଖିନା ସେଇଠି ରଖିକି ୟୁଜ କରିବା ଟାଇମରେ ଏଇଟା ହାତ କାଟୁ ହବନି, ଭଲ ରହିବ। ଆଉ ଟମାଟର ଭଲ ପାଚିଗଲା ଟମାଟର ପକେଇକି ଭଲ ମିକ୍ସ କରିବା ପାଇଁ ଦରକାର। ଦିଟା ପିଆଜ ପାଇଁ ଗୋଟେ ଟମାଟର ୟୁଜ କରୁଛୁ ମୁଁ। ଆଉ ପିଆଜ ଟମାଟର ସବୁ ଭଲ ଫ୍ରାଏ ହୋଇଗଲା ଟାଇମରେ ଆମେ ହଳଦୀ ଟିକେ ଆଉ ଗରମ ମସଲା ଟିକେ, ଟିକେ ବିରିୟାନୀ ମସଲା ରହିବ ତ ପକେଇବ, ନାଇଁ ତ ଛାଡ଼ିଦେବ। ଆଉ ଟିକେ ମିର୍ଚି ପାଉଡର ପକେଇବା ପାଇଁ ଦରକାର, ବଢିଆ ଟେଷ୍ଟ ଆସିବ ଏଇଟା। தக்காளி நல்லா குழைய வெந்துட்டோனையும் கொஞ்சமா வந்து மஞ்சத்தூள் போட்டுக்கலாம்। மஞ்சத்தூள் போட்டுட்டு கொத்தமல்லி வந்து கொத்தமல்லி கொஞ்சம் ஜாஸ்தியாகவும் புதினா கொஞ்சம் ஜாஸ்தியாகவும் கொத்தமல்லி கொஞ்சம் கம்மியா இருந்தாவும் நல்லா இருக்கும்। அது சின்ன சின்னதா நம்ம கட் பண்ணிடலாம், இல்லைன்னா இது கூட வந்துட்டு கொஞ்சமா முந்திரி பருப்பு, கொத்தமல்லி, புதினா வச்சு அரைச்சிட்டு போட்டாலும் ரொம்ப நல்லா இருக்கும் இதோட டேஸ்ட்। இது சீக்கிரமா பண்றதுக்கு நம்ம அரைக்காமையே யூஸ் பண்ணிக்கலாம்। ଆଉ पुदीना ना टिके बेसी रहिबा ପାଇଁ ଦରକାର, କୋରିଆଣ୍ଡର ଲିଭ୍ସ ନା ଟିକେ କମ୍ ରହିବା ପାଇଁ ଦରକାର, ଟିକେ ଦହି ପକେଇବା ପାଇଁ ଦରକାର, கொஞ்சமா தயிர் போட்டுக்கலாம்। நல்லா புளிச்ச தயிர் இருந்தாலும் ரொம்ப நல்லா இருக்கும் டேஸ்ட்। தயிர் போடும்போது கொஞ்சமா சிம்ல வச்சுட்டு போட்டாவே ரொம்ப நல்லா இருக்கும்। ଦହି ନା ଟିକେ ପକେଇବା ପାଇଁ ଦରକାର, କାଟା ଦହି ୟୁଜ କରିବା ଟାଇମରେ ବି ବଢିଆ ରହିବ। ଆଉ ଏ ସାଙ୍ଗରେ ଟିକେ ହଳଦୀ
मिर्ची पाउडर टिके गरम मसाला टिके पकिबा ପାଇଁ ଦରକାର in case biryani masala use କରିବନା मिर्ची पाउडर पकिबा ପାଇଁ ଦରକାର নাই ରାଗ କରେକ୍ଟ ହେବ நான் வந்துட்டு கொஞ்சமா மஞ்சள் தூள் கொஞ்சமா மிளகாய் தூள் மிர்ச்சி சில்லி பவுடர் மசாலா கொஞ்சம் போடுறேன் இன்கேஸ் நீங்கள் பிரியாணி பவுடர் போடுற மாதிரி இருந்தால் கரம் மசாலா போடலாம் ஆனால் மிர்ச்சி பவுடர் போடாதீங்க மிளகாத்தூள் போடாதீங்க காரம் அது இருக்கும் அப்புறம் ஓவர் காரமாக ஆகிட்ட மாதிரி ஆகிடும் எல்லாமே போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் தயிர் போட்டிருக்கிறதால நான் சிம்மில் வச்சுருக்கேன் தயிர் பிரியாமல் இருக்கணும் அப்படின்றதுக்கு மஷ்ரூம் வந்து நம்ம நல்லா பெருசாகவே கட் பண்ணிடலாம் கட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணியில் நல்லா அழிச்சிட்டோம்னாவே மஷ்ரூமே தண்ணி விடும் அதனால போடும்போது வந்துட்டு போட்டுட்டோம்னா கொஞ்சம் தண்ணி விட்டெல்லாம் எதுவுமே மிக்ஸ் பண்ண வேணாம் மசாலாவை மஷ்ரூம் போட்ட உடனே மசாலா நல்லா மிக்ஸ் ஆகிடும் ଆଉ ଛତୁ ଏନା ଟିକେ ପକିକି ମସରୁମ୍ ପକିକି ମସଲା ସାଙ୍ଗରେ ଭଲ ମିକ୍ସ କରିବା ପାଇଁ ଦରକାର ମୁଁ ଏନା ସେ ବଡ଼ ବଟନ୍ ଛତୁ ଏନା ସେଇଠି ୟୁଜ୍ କରୁଛି ସେ କରେକ୍ଟ ଲମ୍ବା ବଢ଼ିଆ ରହିବ ଖାଇବା ଟାଇମ୍ରେ ବି ଆମେ ଦେଶୀ ଛତୁ ବି ପକିକି ୟୁଜ୍ କରିପାରିବ ଲମ୍ବା ଲମ୍ବା ଆସିବ ନା ସେ ଛତୁ ବି ବଢ଼ିଆ ଟେଷ୍ଟ ଆସିବ ଟିକେ ଲୁଣ ପକିବା ପାଇଁ ଦରକାର ମସଲା ସେ மஷ்ரூம் சங்கரை பட்டன் மஷ்ரூம் சங்கரை போல் மிக்ஸ் பண்ணுறது டீக் ரோய்பம் கொஞ்சமாக உப்பு காரமெல்லாம் இப்போவே பார்த்துட்டு இந்த ஸ்டேஜ்லேயே போட்டுடலாம் இதுக்கு காம்பினேஷன் வந்து வேறு எதுவுமே பண்ண வேணாம் வெறுமனே தயிர் பச்சடி வச்சுட்டு கொஞ்சம் அப்பளம் ஏதாவது ஒன்று ஃப்ரை பண்ணிட்டோம்னாவே போதும் பசங்க ரொம்ப சூப்பராக எடுத்துன்னு போவாங்க மார்னிங் பிரேக் லஞ்ச் பேக் பண்ணுறதுக்கு இந்த மஷ்ரூம் பிரியாணி நைட்டே எல்லாமே கட் பண்ணி வச்சுட்டு காலையில் ஒரு குக்கரில் பண்ணும்போது ஒரு விசில் வந்தால் மட்டும் போதும் நான் பாஸ்மதி ரைஸ் தான் யூஸ் பண்ணுறேன் டிமார்ட்டில் வாங்கின பாஸ்மதி நல்லா இருக்குது அதோட குவாலிட்டி வந்து 2 வெரைட்டி இருக்குது ஒன்று வந்து 90 ரூபீஸ்க்குள்ளே வரும் 92 வரும் இன்னொன்று வந்து 75 வரும் நீங்கள் 75 வர்றதை வந்து வாங்காதீங்க நான் சும்மா வாங்கி செக் பண்ணலான்ட்டு 1 கிலோ வாங்கி செக் பண்ணேன் அது பார்க்குறதுக்கு 2 ரைஸும் பாஸ்மதி ஒரே மாதிரி தான் இருக்கும் ஆனால் செய்யும் போது தான் தெரியும் அது கொஞ்சம் பெருசாகவும் கனமாகவும் இருக்கும் இந்த 90 ரூபீஸில் இருக்க பாஸ்மதி ரைஸ் வந்து நல்லாயிருக்கும் மெலிசா ரைஸ் வந்து ஆல்ரெடி நான் நல்லா க்ளீன் பண்ணிட்டு சுடு தண்ணி வச்சுருக்கேன் சுடு தண்ணி வச்சுட்டோன்னே 1 கப் ரைஸ்க்கு வந்து 2 கப் தண்ணி போட்டாவே போதும் ଗୋଟେ କପ୍ ଚାଉଳକୁ ନା 2ଟା କପ୍ ପାଣି ପକିବା ଟାଇମ୍ରେ ଠିକ୍ ରହିବ ଆଉ ମୁଁ ଏକ୍ସଟ୍ରା ପାଣି କିଛି ରଖିବନି ନର୍ମାଲ କୁକର୍ର ଗୋଟେ ବିସିଲ୍ରେ କରେକ୍ଟ ବନ୍ଦ କରିକି ଷ୍ଟିମ୍ ସାଙ୍ଗେ ସାଙ୍ଗେ କାଢ଼ିବା ଟାଇମ୍ରେ ଚାଉଳ କରେକ୍ଟ ଲମ୍ବା ରହିବ 1 கப் பாஸ்மதி ரைஸ்க்கு வந்து 2 கப் தண்ணி விடுவேன் நான் அது தண்ணி வந்து கரெக்டாக இந்த மஷ்ரூம் எல்லாம் வேகும் போதே வந்து அரிசி வந்து க்ளீன் பண்ணிட்டு வார்ம் வாட்டரில் கொஞ்ச நேரம் கரெக்டாக சோக் பண்ணி வச்சோம்னா கரெக்டாக இருக்கும் போட்டுட்டு ஹையில் தான் வைப்பேன் சிம்மில் வைக்க வேணாம் பாஸ்மதி ரைஸை குக்கரில் வந்து ஒரு விசில் வர்ற ஸ்டேஜ்லேயே வந்து நீங்கள் ஆஃப் பண்ணிட்டீங்களா கரெக்டாக இருக்கும் அதுக்கப்புறம் அந்த ஸ்டீம் வந்து எடுத்துட்டோம்னா இன்னும் நல்லா தனித்தனியாக நம்ம ஹோட்டலில் வாங்கி சாப்பிட்றோம்ல பிரியாணி ரைஸ் அதே மாதிரி இருக்கும் அந்த ஸ்டீம் ஃபுல்லாக விட்டுட்டிங்களா குழஞ்ச மாதிரி ஆகிடும் ரொம்ப நேரம் இல்லைன்னா உடனே குக்கர்லேருந்து வேற ஒரு நல்லா அகலமாக இருக்கிற பாத்திரத்தில் சாப்பாடை உடனே சேஞ்ச் பண்ணிட்டீங்களானாவும் சாப்பாடு நல்லா தனித்தனியாக இருக்கும் ஒன்ஸ் குழஞ்சிச்சுன்னா அதுக்கப்புறம் நல்லா இருக்காது அதனால நீங்கள் விசில் வர்றதுக்கு முன்னாடி நான் எப்பவுமே அப்படிதான் பண்ணுவேன் விசில் வர்றதுக்கு முன்னாடியே கரெக்டாக ஆஃப் பண்ணிவிடுவேன் அந்த ஸ்டீம் எடுத்துடுவேன் கரெக்டாக இருக்கும் பாஸ்மதி ரைஸ் வந்து சாப்பாடு தனித்தனியாக மசாலா ஃபுல்லாக நல்லா மஷ்ரூம் கூட நல்லா மிக்ஸ் ஆன உடனே அரிசி போட்டால் நல்லாயிருக்கும் मसाला सा बना मशरूम रे बोलो मिक्स करिबा टाइम रे बढ़िया रोइबो आ ए स्टेज रे ना लून टिके बेसी रोइबा पई दरकार आ लास्ट टिके लेमन जूस 3-4 ड्रॉप पकिबा टाइम रे ठीक रोइबो ए मशरूम रे ना राग भी टिके बेसी रोइबा पई दरकार टिके काटा भी बेसी रोइबा टाइम रे चावल संग खाइबा पई हमक ठीक रोइबो बोलो मिक्स होइबा टाइम रे बासमती राइस क्लीन करके रखिबा पई दरकार क्लीन करके रखिब तो पानी रे गरम पानी रे टिके टाइम सोक करके रखिकी करब तो ठीक रोइबो आ 2टा क्वालिटी बासमती राइस डीमार्ट रे अछि गोटे ना 90 रुपीस होगा गोटे 75 होगा 75 है ना देखिब तो 2टा सेम रोइबो टिके येलोइश कलर रो अछि ना सेटा पुराना चावल होइबो टिके बेसी व्हाइट रोइबो ना से चावल नुआ चावल देखिब पे सेम टाइप रोइबो once हम बॉयल करिबा टाइम रे बासमती राइस रे बिरयानी करिबा टाइम रे से बेसी मोटा मोटा रोइबो टिके स्टिकी टाइप रोइबो क्वालिटी बोलो रोइबो नै बेसी पतला रोइबो आ येलोइश कलर रो रोइबो चावल ना पुराना चावल सेटा बढ़िया रोइबो टेस्ट भी 90 रुपीस रोइबो चावल खाइबा पई भी बढ़िया रोइबो लंबा लंबा आसीबो करेक्टा हम पानी रे
गरम पानी रहना टिके सो करके रखिबो टाइम रे बासमती राइस रे लंबा लेंथ ना करेक्ट रसिबो ಎಲ್ಲ மசாலா எல்லாம் நல்லா வெந்துச்சு பச்சை ஸ்மெல்லாம் போயிடுச்சு மஷ்ரூம்ல வந்துட்டு கரெக்டா அந்த காரம் ரொம்ப ஜாஸ்தியா கொஞ்சமா புளிப்பு தயிர் போட்டிருக்கல அதுவும் கரெக்டா இருந்தாதான் மஷ்ரூமோட டேஸ்ட் வந்து பிரியாணி நம்ம சாப்பிட நல்லா இருக்கும் பாஸ்மதி ரைஸ் வந்து போட்டுடலாம் போட்டுட்டு அது கூட மசாலா கூட ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் மிக்ஸ் பண்ணிட்டு தண்ணி வந்து நம்ம அளந்து விட்டுடலாம் அதுல வந்து மஷ்ரூமுக்கு உண்டான தண்ணி மட்டும் தான் கொஞ்சமா இருக்கு அதனால நம்ம தண்ணி ஊத்தும் போது வந்து கரெக்டா ஊத்துறோம்னாவே கரெக்டா இருக்கும் बासमती राइस पकी टिके मसाला संगे मिक्स करबा दरकार से एक्स्ट्रा पानी किछि पकीबा दरकार नै केते हम चावल 2टा कप पकी दिछना मु 1 कप चावल पकीछि सेटा पे 2टा कप पानी ठीक रहइबो आ टिके जिंजर गार्लिक पेस्ट सब बॉईल करतलना से पानी मिक्स करके पकी दिछु मु चावल करेक्ट 1 कप चावल को 2टा कप पानी बासमती राइस करेक्ट रहइबो ए मेजरमेंट रे करबा टाइम रे ஒரு கப் அரிசிக்கு வந்து 2 கப் தண்ணி கரெக்டா ஊத்தணும்னாவே சரியா இருக்கும் எக்ஸ்ட்ரா எல்லாம் கொஞ்சம் தண்ணி எல்லாம் ஊத்தவே வேணாம் மஷ்ரூம் வெஜிடபிள் எல்லாம் பண்ணும்போது நான்வெஜ் பண்ணும்போதாவது எக்ஸ்ட்ரா கொஞ்சமா தண்ணி ஊத்தலாம் ஆனா வெஜ் பண்ணும்போது வந்து எக்ஸ்ட்ரா எந்த தண்ணி ஊத்த வேணாம் ஏன்னா கரெக்டா இருக்கும் அதுக்காக மறுபடியும் கொஞ்சமா கொத்தமல்லி புதினா இருந்ததுன்னா கட் பண்ணி போட்டுடலாம் உப்பு கொஞ்சம் நான் கரெக்ட் கம்மியா இருந்ததால போட்டிருக்கேன் ஒரு 2 டிராப் லெமன் போட்டு ஹைலியே தான் வைப்பேன் ஒரு விசில் வர்ற அளவுக்கு ଆଉ ଲୁଣ ସବୁ ଏବେ ଠିକ ଅଛି ନା ଆଉ ଟିକେ କୋରିଆଣ୍ଡର ଲିଭ୍ସ ଆଉ ପୁଦିନା ନା ଟିକେ ଛୋଟ ଛୋଟ କଟ କରିକି ପକିବା ପାଇଁ ଦରକାର ତାପରେ ଟିକେ ଘିଅ ପକେଇକି ଲେମନ ନା 2ଟା ଡ୍ରପ ପକେଇକି ହାଇ ରେ ରଖିବା ପାଇଁ ଦରକାର ଗୋଟେ விசில் தக் நல்ல சூப்பரா டேஸ்டியா மஷ்ரூம் பிரியாணி மேக்ஸிமம் ஒரு 10 மினிட்ஸ்லயே ரெடி ஆயிடும் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க இது கூட வந்துட்டு வெஜ் தான்னா தயிரும் சாலட் வந்து பண்ணிட்டு கொஞ்சமா லெமன் ஒரு 2 டிராப் மட்டும் விடலாம் விட்டுட்டு அப்பவே மூடிட்டு மனவே கரெக்டா இருக்கும் ரொம்ப புளிப்பும் ஜாஸ்தியா இல்லாம இது கூட வந்துட்டு தயிர் பச்சடி இருந்தாவே போதும் பசங்க அழகா சாப்பிடுவாங்க மஷ்ரூம் நல்லா பெருசு பெருசா பெரிய சைஸ்ல இருந்தா ஒரு 2 கட் பண்ணி போட்டோம்னா மஷ்ரூமோட சைஸ் பெருசு பெருசா இருந்தா நல்லா இருக்கும் பார்க்கவும் சாப்பிடுறதுக்கும் சூப்பரா மஷ்ரூம் பிரியாணி ரெடி பண்ணிடுங்க இதே மாதிரி சின்ன சின்ன ட்ரிக்ஸ் தான் எவ்வளவு சூப்பரா தனித்தனியா சாப்பாடு இருக்கு பாருங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க என்னோட சேனலை सब्सक्राइब பண்ணுங்க बढ़िया मशरूम बिरयानी रेडी होइगला आपण मनकु बोलो लगिबो तो लाइक करंतु कमेंट करंतु शेयर करंतु हम चैनल को सब्सक्राइब करंतु थैंक यू सो मच संग संग बिरयानी रेडी होइगला टाइम रे मोना बडो बर्तन रे चेंज करबो तो ठीक रहइबो आ बिरयानी एते बढ़िया होछ आपण मनकु बोलो लगिबो तो लाइक करंतु थैंक यू सो मच।